ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சுவையான மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரே பாத்திரத்தில் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு 1 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி 4 துண்டு, பூண்டு 5-6 பல்லு எடுத்துக்கலாம். அதை பேஸ்ட்டை அரைக்காமல் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி 1 கப் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் இதுக்கு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டனை சின்ன சின்ன துண்டாகவும் இருக்கல, ரொம்ப பெருசாகவும் போடலை, ஒரு மீடியமான சைஸில் போட்டிருக்கேன். அப்போ தான் குழம்பு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 to 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வீட்டில் அரைச்ச கறிக்குழம்பு மசால் தூள் நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலோட நல்ல மட்டனை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட மட்டன் நல்லா வதங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷமாவது நல்ல மசாலாலேயே நல்லா புரட்டிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் மட்டனில் நல்லா பிடிக்கும், அந்த மசாலாவோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மட்டனை நம்ம ஃபுல் குக் பண்ணணும். அதுக்கு நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டு நான் ஒரு 4 விசில் விட போகிறேன். இப்போ இந்தியாவில் வாங்குகிற நம்ம ஃப்ரெஷ் மட்டனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விசில் கூட போதுமாக இருக்கும். ஸோ நீங்கள் மட்டனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மட்டன் ஃபுல்லாக வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம். இப்போ அடுத்து தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ விசில் அடிச்சிருச்சு, ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பார்க்கவே. நீங்கள் இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வேகலைனா கூட நம்ம அதை மூடி போட்டு திருப்பி ஒரு விசில் கூட விட்டுக்கலாம். ஸோ அதனால் நம்ம முதலே அதிகமாக விட்டுட்டோன்னா மட்டன் குழஞ்சு கூட போயிடும். ஸோ நீங்கள் விசில் பார்த்துக்கோங்க மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. ஒரு 2-3 கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த குழம்புக்கு இன்னும் வாசம் கொடுக்குற மாதிரி இந்த குழம்பை நம்ம தாளித்து விட்டோன்னா இந்த குழம்பு இன்னும் பார்க்கவும் நல்லாயிருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்க 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கல்பாசி கொஞ்சம், அன்னாச்சி பூ 1, அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சா இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ இந்த தாளித்தத்தை நம்ம மட்டன் குழம்புல ஃபைனலாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த குழம்ப நீங்கள் கலக்கி விட்டால் போதும், அது வரை அது மேலேயே இருக்கட்டும்.
பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.